ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்காததை கண்டித்து காங்கிரஸ் எம்பி பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம். முழு விவரம். வணக்கம். விஜய் உடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சாருடைய அனுமதி கிடைக்காமல் அதாவது நீதிமன்றத்தில் வழக்கானது நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த திரைப்படம் வெளியாவது தள்ளி வைப்பதாக அந்த தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கருத்தை ஒன்று பதிவிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, RSS பிரச்சார திரைப்படங்கள் ஈர்க்கப்படாமலும் நம்பகத்தன்மை இல்லாமலும் பொது நலனிலும் பூஜ்ஜியமாக இருக்கும்போது மோடி ஷா ஆட்சி நம்பிக்கையுடன் அல்ல கட்டுப்பாடுடன் செயல்படுகிறது. இப்போது திரைப்படத்துறை நெருக்கடியில் இருக்கிறது. அதே போல கருத்து சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. ஆனால் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் இந்த உரிமை சட்டத்தின் மூலம் அல்ல பயத்தின் மூலமாக முறையாக பலவீனப்படுத்தப்படுகிறது. அமலாக்கத்துறை, CBI, IT பிரிவுகளின் கருத்து வேறுபாடுகள் மௌனமாக்கும் முன்னணி உறுப்புகளாக தற்போது மாறிவிட்டது. இப்போது சினிமாவையும் கருத்துக்களையும் கட்டுப்படுத்த சென்சார் வாரியம் கூட ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய நிறுவனங்கள் மிரட்டல் கருவிகளாக குறைக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் பாஜக RSS பிரச்சாரம் கலாச்சாரம் என்று பரப்பப்படுகிறது. சினிமாவுக்கு அரசியல் அனுமதி தேவையில்லை, அதற்கு அரசியலமைப்பு பாதுகாப்பு தேவை. கலை அதிகாரத்தின் முன் மண்டியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது ஜனநாயகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று மறைமுகமாக விஜயுடைய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அனுமதி கிடைக்காத நிலையில் அவருக்கு ஆதரவான குரல் என்பது காங்கிரஸ் கட்சியிலிருந்து தற்போது எழுந்திருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமையும் என்று பல்வேறு ஆருடங்கள் சொல்லப்பட்டு வந்த நிலையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம், கூட்டணி என்பது நிச்சயமாக கிடையாது என்று அவர்கள் கூறி வந்தாலும் கூட தற்பொழுது விஜயுடைய இந்த திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டு அந்த திரைப்படம் தள்ளி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினுடைய விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.